குட் மார்னிங். ஹாப்பியாக இருக்கணும், நல்லா படிக்கணும். உங்களுக்கு நிறைய ஒர்க்கெல்லாம் கொடுத்துட்டே தான் இருக்கிறோம். எத்தனையோ வீடியோ பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஐ திங்க் சாப்டர் 11 வரைக்கும் வி ஹவ் கம்ப்ளீட்டட். இப்போ நெக்ஸ்ட்டு யூனிட் 4, யூனிட் 3 கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். 3 யூனிட்ஸ். தட் இஸ் சாப்டர் 10 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். now we are going to study about சாப்டர் 12. சாப்டர் 12 பார்க்க போகிறோம். ஸோ நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா உட்காந்து உன்னோட கையில் புக்கு எடுத்து வச்சுக்கோ. அதுக்கப்புறமா அந்த வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் ரியலி இட் வில் ஹெல்ப் யூ லாட். ஓகேம்மா? இந்த சாப்டரில் ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முந்தின சாப்டர் நம்ம பார்த்தோம். இதுக்கு 11th சாப்டர் டேட்டாபேஸ் கான்செப்ட் அப்படின்னு ஒரு சாப்டர் பார்த்துருக்குறோம். இந்த சாப்டருடைய கண்டினியூட்டி மாதிரி தான் இந்த சாப்டர் 11th சாப்டரை நீங்கள் நல்லா ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் யூ கேன் ஃபீல் கம்ஃபர்டபுள் ஸ்டடி திஸ் SQL. ஓகேயா? இந்த சாப்டரில் நீ பார்த்தோன்னா டேட்டாபேஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். டேட்டாபேஸ் இட் இஸ் a repository collection of related data. தட் இஸ் ஆர்கனைஸ்டு வேயில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் தான் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் லைப்ரரி தேர் புக்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் இன் அன் ஆர்டர். தென் அகைன் டிக்ஷனரி எடுத்துக்கோ. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டிக்ஷனரி தேர் த ஐட்டம்ஸ் தட் இஸ் த ஒக்காபுலரி எல்லாமே நீட்டாக தே ஆர் ஆல் அரேஞ்ச்ட் இன் சச் அ வே டு ரெட்ரைவ் இட் ஈஸியாக ரெட்ரீவ் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் வி கால் இட் அஸ் அ டேட்டாபேஸ். அதாவது டேட்டாபேஸ் இஸ் நத்திங் அரேஞ்சிங் த டேட்டா இன் அன் ஆர்டர்லி வே டு ரெட்ரீவ் த டேட்டா ஈஸிலி. அதுதான் டேட்டாபேஸோட கான்செப்ட். அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு மேபி இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லலாம். டிக்கெட் ரிசர்வேஷன், ரயில்வே அண்ட் ஆல்சோ பேங்கிங் சிஸ்டம் எல்லாமே நெட்வொர்க்கில் இருக்குது. எவ்ரிதிங் நம்ம ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. திஸ் லெசன் ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ் இந்த லெசனில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் படித்து இந்த லேர்ன் பண்ணி இந்த சாப்டரை முடிக்கிறப்போ என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் த ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் ஆஃப் SQL and also the components of SQL and also how to create a table. Last chapter le paathom what are table, what are fields and what are records, everything. And again next manipulating the database and the constraints regarding the table க்ரியேட் பண்ணுறப்போ என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணணும், அந்த ஃபீல்டில் எப்படி டேட்டாவெல்லாம் இன்சர்ட் பண்ணுறப்போ அதனுடைய கண்டிஷன்ஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம். தென் queryனா ஆஸ்கிங் சம் கொஸ்டின்ஸ் ரிகார்டிங் த டேபிள். இந்த மாதிரி நம்ம இந்த சாப்டரை கம்ப்ளீட் பண்ணுறப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், வி லேர்ன் ஆல் தீஸ் ஐட்டம்ஸ். ஓகே, இப்போ மறுபடியும் SQLக்கே வரலாம். SQL அதான் இந்த சாப்டரோட கான்செப்ட் நம்ம பார்க்க போகிற SQL. இட் இஸ் கால்ட் அஸ், அதாவது சிம்பிளாக SQLன்னு சொல்கிறோம். ஹியர் இட் இஸ் அதனோட எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ரக்சர்டு query language. See, the structured query language is a standard programming language. It is a standard programming language like C++. And இப்போ நம்ம பைத்தான் படிச்சுட்ருக்குறோமா, இந்த மாதிரி பைத்தான் அண்ட் ஆல்சோ ஜாவா இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் இந்த SQL. பட் த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா SQL இஸ் ரிலேட்டட் வித் டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்போ டேட்டாபேஸை என்னெல்லாம் we can access. அப்போ இந்த SQL ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நல்லா லேர்ன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் we can access the database in an easier way. அப்போ SQLஐ யூஸ் பண்ணி we can create, retrieve, alter and transfer information among database. Okay. Then again அப்போ இங்கே இது it is mostly designed, this SQL is simply designed for managing and accessing data in a relational database. RDBMSல மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் இது டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரிஜினலி த IBM Research Center called this SQL as SQL in early 1970s. 1970s இதை SQL அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆஃப்டர் தட் 1986 published SQL standard
that is now it is updated and again it goes on over version release பண்ணிட்டே இருக்காங்க and named SQL 2008 வரைக்கும். Okay, the next thing, role of SQL in RDBMS மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோ, சிம்பிளாக ஞாபகம் வைக்கணும். It is a standard programming language used to access and manipulate database. ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். இந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி டேட்டாபேஸ்லேருந்து டேட்டாவை ரெட்ரீவ் பண்ணுறதுக்கும் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே நம்ம இந்த ஃபர்ஸ்ட் திங் ஞாபகம் வைக்கணும். இந்த டேட்டாபேஸ் அப்படின்னு சொன்னால் மேனேஜ் பண்ணுறதுக்கே டிபிஎம்எஸ், ரிலேஷ்னல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். இதில் நம்ம இந்த டேட்டாபேஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் தெரிகிறதுக்கு தான் இதுக்கு முந்தின சாப்டர் பார்த்தோம். டேட்டாபேஸோட ஸ்ட்ரக்சர் அண்ட் அகெயின் டேட்டாபேஸ்னால் என்ன, வாட் இஸ் அ டேட்டாபேஸ். பேஜ் நம்பர் 191, தட் இஸ் டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை நீ பார்த்தனா ஃபிகர் 11(2) அதை எடுத்து வச்சுக்கோ உன்னோட புக்கில். அதில் பாரு டேட்டாபேஸ்னால் என்னென்னு சிம்பிளாக அழகாக கொடுத்துருக்குறாங்க. டேட்டாபேஸ் இஸ் நத்திங், it is a combination of row column, interrelated row and column is called as database. இந்த database இதனுடைய மெயின் திங், இதில் டேட்டாவை க்ரியேட் பண்ணுறோம், ரீட் பண்ணுறோம், அப்டேட் பண்ணுறோம், delete operation. So it is collectively called as CRUD, CRUD, collectively called as CRUD. இங்கே ரோ காலம் உனக்கு ரோ காலம்னு சொன்னோடனே மேட்ரிக்ஸ் ஞாபகம் வந்துடணும். அண்ட் சிம்பிளாக நீ உன்னோட ஸ்கூலில் நீ உட்காந்துருக்கிற அந்த டெஸ்க் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரோ பை ரோவாக உட்காந்துருக்குறோம். ஒரு நெக்ஸ்ட் ஒருத்தருக்கு பக்கத்தில் ஒருத்தர். ரோ காலம், ரோ மீன்ஸ் இந்த நமக்கு ஹரிசான்டல் என்டிட்டி அண்ட் காலம் மீன்ஸ் வெர்டிக்கல் என்டிட்டி. இதை ஞாபகம் வச்சுக்கிடணும். ரோ காலம் காம்பினேஷன். ரோ column first column எடுத்துக்கிடுவோம். Column is called as a field that is used to maintain specific related information about every record in a table and it is the vertical entity. உன்னுடைய முந்தின சாப்டரில் 11(2) அந்த படத்தை எடுத்து வச்சு பார்த்தா தெரியும். அதாவது அதில் என்ன கொடுத்துருக்குது, காலம் அப்படின்னு சொன்ன உடனே ஞாபகம் வந்துடணும் attribute and row அப்படின்னோடனே tuple or tuple ஞாபகம் வந்துடணும். ரெக்கார்டு, டியூப்பிளுக்கு இன்னொரு பேர் சொல்லலாம் ரெக்கார்ட்ஸ். அப்போது ஒரு சிங்கிள் ரோ தட் மீன்ஸ் ரெக்கார்ட் ஆர் டியூப்பிள். அண்ட் a column, vertical entity, that is called as attribute or field. அதுதான் இதில் பார்க்குறோம். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் அதில் கொடுத்துருக்க பாரு. ஒரு ஸ்டூடெண்ட் டேபிள், உன்னோட மார்க் லிஸ்ட் ரெஜிஸ்டர், உங்கள் ரெஜிஸ்டரை இமேஜின் பண்ணிக்கோ. மார்க் ரெஜிஸ்டர், see there ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும், நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் தமிழ் மார்க்ஸ், இங்கிலீஷ் மார்க் அண்ட் அகெயின் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இப்படி மார்க்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போது ஒவ்வொரு காலம் எக்ஸாம்பிள் தமிழ் மார்க்கை தனியாக எடுத்தோன்னா தட் இஸ் அ ஃபீல்டு, இங்கிலீஷ் மார்க்கை தனியாக எடுத்தோன்னா தட் இஸ் அ ஃபீல்டு, தட் இஸ் வெர்டிக்கல் என்டிட்டி. அண்ட் அகெயின் ஒரு ஃபர்ஸ்ட் நேம், இப்போ மேபி அனிதா அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்காங்கன்னா அந்த அனிதா தட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்கார்டு. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்தோம்னு சொன்னால் அந்த ரோ தட் எக்ஸ்பிளிசிட்டாக என்ன சொல்லும், அந்த இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டுடைய பர்டிகுலர்ஸை உனக்கு கொடுக்குது. தட் இஸ் தட்ஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ டேட்டாபேஸ், அதான் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு நீ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் ப்ராசஸிங் ஸ்கில் ஆஃப் SQL. இந்த SQL அப்படின்னு சொன்னால் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுவோம். இட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் டு ஆக்சஸ் டேட்டாபேஸ். ஓகே, இப்போ ப்ராசஸிங் ஸ்கில் ஆஃப் SQL ஒரு 7 ஸ்கில் இருக்குது பாரு. டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், DDL, definition language. SQL DDL provides commands for defining relation schema, that is structure, deleting the relation, creating the index and modifying the relation schema. Schema means how to create a table, how to create a record, how to create a field. இதெல்லாம் இந்த DDL அந்த கமாண்ட்ஸ் தான் உனக்கு ஒர்க் அவுட் பண்ணும். தென் அகெயின் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ்.
Data manipulation language includes manipulation என்ன பண்ணுது insert delete modify the tuple tupleன்னு சொன்னோடனே பக்கத்தில் எழுதி வச்சுக்கோ that refers to row or records okay. Then again the next third point, embedded data manipulation language. Embedded form of SQL is embedded na within அப்படிங்கிற மாதிரி embedded. இப்போ ஒரு வேளை எக்ஸாம்பிளுக்கு ஹை லெவல் லாங்குவேஜ் ஹை லெவல் லாங்குவேஜ்னா C++ சொல்லலாம். தென் அகெயின் so many languages are there. ஹை லெவல் லாங்குவேஜில் ஒரு ப்ரோக்ராமர் எழுதியிருக்காங்க. that is to be included in a program. That is to be included with the help of this SQL. அந்த ஹை லெவல் லாங்குவேஜை இன்னொன்றில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு எம்பர்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுறோம். அதுதான் இந்த SQLோட ஸ்கில், எம்பெடட் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். அதாவது ஹை லெவல் லாங்குவேஜில் இருந்து கூட யூசர் கேன் ரைட் எனி அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் கேன் ஆல்சோ எம்பெட் த்ரூ திஸ் SQL. ஓகேயா? அடுத்து வியூ டெஃபினிஷன். ஒரு டேட்டாவை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த டேட்டாவை we can view the table, view the database, view the structure, view the schema. And again authorization, important point. SQL உடைய important point பாரு. ஒரு ஸ்கூல் ஒரு ஸ்கூல் டிபி டேட்டாபேஸ்னு எடுத்துக்கிடுவோம். அந்த ஸ்கூல் டிபியில் ஹெட்மிஸ்ட்ரஸ், ஒரு பிரின்சிபல் ஆர் ஹெட்மிஸ்ட்ரஸ், அதான் அந்த ஹையராக்கிலேயே அவங்க தான் டாப் மோஸ்ட் ஹையராக்கியில் இருக்கிறாங்க. ஸோ ஸ்கூலில் உள்ள ஓவரால் ஆக்டிவிட்டியை ஷீ கேன் வியூ, அவங்க பார்க்கலாம். பட் அடுத்தது ஒருவேளை நெக்ஸ்ட் கிளாஸ் டீச்சர்ஸ் ஹாஸ் த பெர்மிஷன் டு வியூ ஒன்லி த கிளாஸ். அவங்க எந்த கிளாஸுக்கு டெபிக் பண்ணியிருக்காங்களோ அந்த கிளாஸை மட்டும்தான், அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் அவங்க ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் பார்க்க முடியும். பட் ஹெட்மிஸ்ட்ரஸ் கேன் வியூ ஆல் த டீச்சர்ஸ் as well as the students. ஸோ ஆக்சஸ் லெவல் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ ஆத்தரைசேஷன் யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த பர்டிகுலர் டேட்டாவை பார்க்க முடியும். அதுதான் இந்த SQLோட ஸ்பெஷாலிட்டி. தென் இன்டிகிரிட்டி அப்படின்னு சொன்னால் என்ன மீனிங்? அஷ்யூரன்ஸ் ஆஃப் அக்யூரசி. அதாவது நல்ல ஒரு பர்டிகுலர் டேட்டா மேபி நேம் என்ட்ரு பண்ணுற இடத்துல நேம் தான் என்ட்ரு பண்ணணும், நம்பர் என்ட்ரு பண்ணுற இடத்துல நம்பர் தான். அதுக்கு மேலே ஒருவேளை ஒரு நம்பர் 100க்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கன்ஸ்ட்ரைண்ட் கொடுத்துட்றோம், 100க்குள்ளே தான் இருக்கணும். இப்போ ஒரு மார்க் டேட்டாவை எடுத்துக்கிடுவோமே, 100க்குள்ளே தான் மார்க் இருக்குது, மேலே 105ன்னு ஒரு மார்க்கும் வராது. அப்போ 105 இருந்ததுன்னா அந்த கன்ஸ்ட்ரைண்ட் அது இது பண்ணிடணும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். இந்த மாதிரி இன்டிகிரிட்டியோடு இருக்கணும். அடுத்து டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல். விதின் த டேபிள் தெர் ஆர் ஸோ மெனி டேபிள்ஸ் ஆர் லிங்க்ட் வித் ஒன் அனதர். நிறைய டேபிள் ரிலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ ஒன் டேபிள் கேன் ரிலேட் வித் அனதர் டேபிள். தட் இஸ் ஆல்சோ a skill of a SQL skills. இந்த 7 SQL skillஸையும் பார்த்துக்கிடணும். தென் அகெயின் நெக்ஸ்ட் பாரு, ஹவு டு கிரியேட் அ டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு வாட் வி ஹாவ் டு டூ. எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு பார்த்துருக்குறோம். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னால் இந்த பிளாட்ஃபார்ம், எந்த பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கு ஒரு நமக்கு வந்து ஒரு என்ட்ரிஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த ப்ராம்ப்ட் ஸ்க்ரீனுக்கு போய் அந்த ப்ராம்ப்ட் ஸ்க்ரீனில் நம்ம கமெண்ட்ஸ் கொடுக்கணும். டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது பாரு. என்ன கமாண்ட் அப்படின்னு சொன்னால் create database name. Create database name. Create database, that's the keyword. அது ஒரு keyword. அதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. அடுத்து டேட்டாபேஸ் நேம்னு ஒன்று கொடுத்துருக்கா. தட் இஸ் யூசர் கேன் ப்ரொவைட் their ஓன் ப்ரையாரிட்டி. நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அந்த நேமை கொடுத்துக்கலாம். என்ன பேர் கொடுத்துருக்காங்க? STUD. தட்ஸ் த நேம் ப்ரொவைட் பை த யூசர் தான் கொடுத்துருக்குறாங்க. create database STUD. அப்போ now STUD a database can be created with the help of the command create database. ஓகே, இப்போ க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா ஆஃப்டர் க்ரியேட்டிங் த டேட்டாபேஸ் now STUDன்னு ஒரு பிளேஸ், ஒரு மெமரி, ஒரு ஏரியா ஸ்டோர் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ யூஸ் பண்ணணும். அந்த ஏரியாவை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. தட் இஸ் யூஸ். எதை யூஸ் பண்ண போகிறோம்? த கிரியேட்டட் டேபிள், அந்த கிரியேட்டட் டேட்டாபேஸ் யூஸ் STUD. ஓகேம்மா, அந்த செமிகோலன்லாம் கரெக்டாக போட்டுக்கிடணும். தென் அகெயின் நெக்ஸ்ட்டு
சி ஒவ்வொரு கமாண்டும் எப்படி இருக்கணும் இந்த எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ் அந்த எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு SQL is a programming standard programming language. It has specific keyword for creating, updating, inserting, then again modifying everything. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கீவேர்ட் இருக்குது. அப்போ கீவேர்ட் இட்ஸ் அ மஸ்ட் ஃபார் எவ்ரி SQL கமாண்ட். தென் அகெயின் அந்த கீவேர்டு அடுத்தாப்புல கமாண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸஸ் அப்படிங்கன்னா மேபி சம்டைம் அது வந்து என்ன இருக்கலாம், ஆப்ஷனலாக கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்லேருந்தே பார்த்துடலாம். Table are the only way to store data. Therefore, all the information has to be arranged in the form of a table. Table அப்படின்னா database. We can on the table. SQL provides a predetermined set of commands. Per keyword. It's a special meaning. Keyword has a special meaning. That it's an instruction given to the compiler. Command. They are instruction given by the user to the database, also known as statements. And classes begin with the keyword and consist of a keyword and a argument. So ஒரு particular SQL commandனா இந்த மூணு இருக்கும். என்னெல்லாம் இருக்கும்? keyword இருக்கும், command இருக்கும், class இருக்கும். keywordனா per create database, that's a keyword. command create keyword command கண்டிப்பாக இருக்கும். See அந்த keywords அப்படின்னா special meaning in SQL. command create database is a command. அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்கும். classes அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா that is optional. அதாவது அது according to the condition constraints it may differ, vary ஆகிடும். then again next பார்த்தேன்னு சொன்னால் components of SQL பார்த்தோம். processing skill of SQL பார்த்தோம். And again SQL is a programming language. இதை மைண்டில் வச்சுட்டே இருக்கணும். SQL is a programming language used to access database, used to retrieve and access RDBMS. It is related, this programming language is related with RDBMS, Relational Database Management System. RDBMS ஞாபகம் அப்படியே கொஞ்சம் ஞாபகம் வச்சு. RDBMS is nothing, it's a type of DBMS. Okay. Components of SQL உடைய components என்னன்னு பார்க்கலாம். There are 5 components. First one is DML, DDL, DCL, TCL, DQL. DML, Data Manipulation Language, and DDL, Data Definition Language, and TCL, Transaction Control Language, DQL, Data Query Language. This what is the name itself, DML, Data Manipulation. அந்த பேர்லேயே நமக்கு கொஞ்சம் ஐடியா நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுறோம். ஒவ்வொரு டேட்டா டெஃபினிஷன், டேட்டா கண்ட்ரோல், டிரான்சாக்ஷன், நேம் இட் செல்ஃப், அந்த நேம்லேயே நமக்கு அது என்ன ஒர்க் பண்ண போதோ அது தெரிஞ்சிருது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். இந்த டேட்டா டெஃபினிஷன் டிடிஎல் சிம்பிளாக டிடிஎல்னு சொல்கிறோம். இந்த டிஃபைன், டு டெல், டிஃபைன் அப்படின்னு சொன்னால் டு கிரியேட். அப்போ இங்கே பார்த்தோன்னா டேட்டா டெஃபினிஷன் அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் அண்ட் மைண்டில் செட் பண்ண வேண்டிய காரியம், this with the help of this DDL command the database structure or schema is created. அது அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுறதுக்கு உள்ள கமாண்ட்ஸ்லாம் இதில் தான் இருக்கும். டேட்டாபேஸ் அப்படின்னு சொன்னோடனே பெரிய காரியமாக ஞாபகத்தில் ஒன்றும் பெருசாக யோசிக்க வேண்டாம். ஜஸ்ட் யூ ரிமைண்ட் டேட்டாபேஸ் அஸ் அ மார்க் ரெஜிஸ்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. உங்கள் டீச்சர் ஃபில் பண்ணுவாங்க மார்க் ரெஜிஸ்டர். ஒரு வேளை உன்னோட கிளாஸில் 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 100 ரெக்கார்ட்ஸ், அந்த ஒரு ரோவுக்கு பேர் தான் ரெக்கார்டுன்னு சொல்கிறோம். அந்த ரோவை டியூப்பிள்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் 6 சப்ஜெக்ட்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா ஒருத்தருக்கும் 6 காலம் இருக்கும். 6 ஃபஸ்ட்டு தமிழ், இங்கிலீஷ், மேத்மேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இவ்வளோ இருக்கும். இன்னும் அடிஷன் அதுக்கப்புறம் டோட்டல், ரேங்க் இதெல்லாம் வரும். ஒரு காலம் புரியுதான்னு பாரு, இண்டிவிஜுவல் காலம். அப்போ இந்த ஒரு இண்டிவிஜுவல் காலம் ரிலேட் பண்ணி ஒரு ரோ க்ரியேட் பண்ணுறோம். காலம் உள்ள டேட்டா இருக்குது. ஸோ இன்டர் ஆஃப் ரோ காலம் இஸ் கால்ட் அஸ் டேபிள். இன்டர் ஆஃப் ரோ காலம். அப்போ இதை க்ரியேட் பண்ண இந்த ஸ்ட்ரக்சர்
அப்போ மார்க் ரெஜிஸ்டர் வேணும்னு நினச்சா என்னெல்லாம் ஐட்டம்ஸ் நமக்கு தேவைப்படுது? ரோல் நம்பர், நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அண்ட் சப்ஜெக்ட்ஸ், 6 சப்ஜெக்ட்ஸ், மார்க்ஸ் தேவைப்படுது. அப்போ மினிமம் த நம்பர் ஆஃப் காலம்ஸ் அவைலபிள் இஸ் 8 காலம்ஸ் தேவைப்படுது. ரேங்க் வேணும்னா அகெயின் ஒரு 1 more காலம், அண்ட் அகெயின் டோட்டல் வேணுமா 1 more காலம், அண்ட் ஒருவேளை உனக்கு நெக்ஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷன் எதுவும் தேவைப்படுது. அந்த மாதிரி நம்ம நிறைய நம்ம காலம்ஸ் ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போது இண்டிவிஜுவல் ரோ ரெப்ரசன்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட் பர்டிகுலர்ஸ். ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டை பற்றி பார்க்கணுன்னு சொன்னால் ஃபஸ்ட் ரோ பார்த்துடலாம். 15th ரோ பார்க்குறோன்னா 15th ஸ்டூடெண்ட்டை பற்றி. ஸோ ரோ காலம், இந்த காலம் vertical entity, horizontal entity ஞாபகம் வச்சுக்கிட்டே படிங்க. ஸோ டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் சிம்ப்ளி ரிலேட்டட் வித் database structure or schema. It simply deals with the other structure. Schema means structure. That is, it is used to create and modify what are the available fields. What are the available fieldsங்கிறத க்ரியேட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது எல்லாமே இந்த டிடிஎல் கமாண்ட்ஸை யூஸ் பண்ணி தான். இப்போ இதில் நீங்கள் பாருங்கள், டிடிஎல் கமாண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பாரு. க்ரியேட், ஆல்டர், ட்ராப், ட்ரங்கேட். இந்த பேரை பாரு. க்ரியேட், ஆல்டர், ட்ராப், ட்ரங்கேட். க்ரியேட்னா என்னது? ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணுறோம். ஆல்டர் மாடிஃபை பண்ணுறோம். ஒருவேளை இப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க்கு அந்த காலமை விட்டுட்டாங்க டீச்சர், மறுபடியும் ஷி ஹாஸ் டு ஆட் இட், அதை ஆட் பண்ணுறோம். ஸோ ஆல்டர் பண்ணுறோம். ட்ராப், ஒருவேளை மறுபடி மேபி ஒரு காலமை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க, அதை என்ன பண்ணுறோம், நம்ம வேண்டான்னு நினைக்கிறோம். ஸோ ட்ராப் பண்ணுறோம், அதை டெலீட் பண்ணுறோம். அடுத்து ட்ரங்கேட், தேவையில்லாத காரியங்கள் பாரு. க்ரியேட்னா என்னது? டு க்ரியேட் டேபிள் இன் த டேட்டா பேஸ். ஆல்டர், ஆல்டர் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டா பேஸ். ட்ராப், delete the table from database. முதல்ல ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னு புரிஞ்சுக்கோ. மார்க் ரெஜிஸ்டரில் அந்த மார்க் ரெஜிஸ்டர் உன்னோட மைண்டில் அப்படியே கொண்டு வா. மார்க் ரெஜிஸ்டரில் என்னெல்லாம் இருக்கும் இமேஜின் பண்ணு. அந்த மார்க் ரெஜிஸ்டரில் ஒவ்வொரு காலமில் ஒவ்வொரு ஐட்டம்ஸ் இருக்கும். இண்டிவிஜுவல் ரோ ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றி சொல்லிடும். அப்போது நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர் என்னெல்லாம் வேணும் மார்க்குமா. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரேங்க் கார்டு ஃபில் பண்ணணும் அப்படின்னா டீச்சர் ஹாஸ் டு fill the mark registers. Teacher has to design the mark register. And the designing பேர் தான் structure. ஓகேயா? அப்போ there are 4 commands: create, alter, drop, truncate. மறுபடியும் சொல்கிறேன், DDL commands என்ன? DDLன்னு சொன்னாலே data definition language relate with structure or schema which is used to design and modify the table. ஓகேயா? அப்போ create, alter, drop, truncate. ஞாபகம் இப்போ மறுபடியும் create, alter, drop, truncate. Create na a new table is created. At the alter, the table, create a table can be altered. The design e maathalam. Drop, வேண்டாம் நீக்கலாம். Delete the table. Create பண்ண table once for all வேண்டாம் நீக்கலாம். Truncate, remove all records from the table. Also release the space occupied by those records. Then again next அதுக்கு மேலே உள்ளதை பார்க்கலாம். DDL perform. ஏற்கனவே நம்ம பார்த்ததனுடைய கன்க்ளூஷன் தான். டிடிஎல் பெர்ஃபார்ம்ஸ் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன். என்னெல்லாம் பண்ணுது? இண்டிவிஜுவல் டேட்டா ஐட்டம்ஸ் ஒவ்வொரு ஐட்டமையா, தட் இஸ் டேட்டா ஐட்டம், செக்மெண்ட், ரெக்கார்ட் அண்ட் டேட்டாபேஸ் ஃபைல். அண்ட் இட் கிவ்ஸ் யூனிக் நேம் டு ஈச் டேட்டா ஐட்டம் டைப். ஒன்றுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் நேம், ரெக்கார்டு டைப், ஃபைல் டைப். ஒன்று இப்போ மேபி நேம், இப்போ நேம் காலம் இண்டிவிஜுவல், அது நேம் மட்டும்தான் இன்சர்ட் பண்ண முடியும். அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபைல், என்ன டைப் ஆஃப் ஃபைல், இப்படி இண்டிவிஜுவல் டைப், அதாவது டேட்டா டைப்புன்னு ஒன்று நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னும் பேஜில் நமக்கு பார்க்க போகிறோம். அந்த டேபிள் 12(1) இருக்குது டேட்டா டைப். இந்த டேட்டா டைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபீல், அதாவது ஒன்றுக்கும் இப்போ நம்பருங்கிற ஒரு டேட்டா டைப் எடுத்தோன்னா அதில் ஒரு நம்பர் மட்டும்தான் இன்சர்ட் பண்ண முடியும். அடுத்து பூலியன் படிச்சிருக்கீங்களா? ஞாபகம் இருக்குதா? கான்ஸ்டன்ஸ் படித்தோம். பூலியன் டேட்டா டைப்பில் we can insert only true or false ரிசல்ட்டு தான். அதே மாதிரி இப்படி ஒவ்வொரு so many டேட்டா டைப் இருக்குது. அடுத்து நம்பர்லேயே பாரு, இன்டீஜர் இருக்கும், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் இருக்கும், தென் அகெயின் டெசிமல் அக்யூரஸியோடு இருக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு இன்டீஜர் எடுத்துக்கிட்டாலே ஸ்மால் இன்ட், இதெல்லாம் நம்பர்ஸ்லேயே டிஃப்ரெண்ட்டாக அதனுடைய ஸ்ட்ரக்சர் மாறிக்கிட்டே இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப்பு. அது அந்த மாதிரி size of the data item, and also it may define the range of values. இப்போ from this to from
இதிலேருந்து இது வரைக்கும் ரேஞ்ச், அந்த ரேஞ்ச் கொடுக்குற லாஸ்ட் இயர் கூட படிச்சிருக்கலாம். C++ படிக்கிறப்போ int data type has 4 bytes of memory, float occupies 4 bytes, double occupies 8 bytes and long double occupies 10 bytes. இப்படி அந்த அதனுடைய size, range of values, it may change and it may specify the privacy lock. Unauthorized person cannot see, யாரும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி டேட்டா என்ட்ரியை ஒரு பர்டிகுலர் ஆக்சஸ் லெவல் இவங்களுக்கு மட்டும்தான் பார்க்குறது. அதான் அப்போவே சொன்னேன், ஆக்சஸ் லெவலுக்கு தான் என்ன சொல்லியிருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆத்தரைசேஷன். யார் மட்டும் அதை யூஸ் பண்ணணும், யார் பார்க்கணும். பேங்கிங் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அந்த பேங்க்கில் எல்லோரும் போய் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை கேட்டு இவங்களுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னால் யாரும் சொல்ல மாட்டாங்க, பார்த்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஒன்லி இந்த அக்கௌண்ட் ஹோல்டருக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆக்சஸ் லெவல் ஒரு சிலருக்கு தான் ஆக்சஸ் லெவல். அந்த ஹையர் ஸ்ட்ராட்டஜி அதாவது தட் இஸ் ஹையரார்கி லெவல் மேலே இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஹெட்மிஸ்ட்ரஸ் கேன் ஓவர் வியூ அண்ட் கிளாஸ் டீச்சர்ஸ் கேன் வியூ த கிளாஸ். இந்த மாதிரி ஒரு அது ஸ்லாபு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஆக்சஸ் லெவல் அன்ஆத்தரைஸ்டு, யாரும் அடுத்த கிளாஸில் உள்ள டீச்சர் உங்களை வந்து பார்க்க முடியாது, நீங்கள் இருக்கிற வகுப்பை. இந்த மாதிரி DDL perform the following function. Then data type. ஓகே, நான் சொன்ன டேட்டா டைப் பாரு. வாட் ஆர் த அவைலபிள் டேட்டா டைப்ஸ், என்னெல்லாம் இருக்குது? கேரக்டர் இதுலேயுமே பார்த்தோன்னா 2 டைப்பாக இதில் பாரு எத்தனை இருக்குதுன்னு சொன்னால், இந்த டேட்டா டைப்பில் இருக்கிற அத்தனை டேட்டா டைப்பே ஒரு தடவை ஒரு வியூ பண்ணிக்கோங்க. இதில் பாரு கேர் வேர்கேர். இப்போ கேர் வேர்கேருங்கிற நேம் இருக்கா? கேர் வேர்கேர்னா வேர்கேர் வேரியிங் கேரக்டர், வேரியபிள் வித். இப்போ ஒருவேளை ஒரு சின்ன பேர் அனு, இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. அனுங்கிற பேர் அப்படின்னு சொன்னால் அனுங்கிற கேரக்டர், அந்த ஒரு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். ஒரு 5 கேரக்டர்ஸ்னால் அனு கேன் அதில் டைப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இப்போ ஒரு வேளை ஒரு லென்த்தி கேரக்டர் இருக்குது, அப்போ அந்த பேர் அதில் டைப் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஃபிக்ஸடாக 5 அந்த 5 ஸ்பேஸ் அக்காமடேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், இன்னும் லென்த்தி கேரக்டர் கொடுக்குறாங்கன்னா தட் இஸ் என்ன ஆகும்னா ட்ரங்கேட் ஆகிரும் ரெஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ்லாம். அதே இது வேர்கேர் கொடுத்தோன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இட் ஒன்ட் பாதர் அபவுட் த சைஸை பாதர் பண்ணாது. வேர்கேர் வேரியிங் கேரக்டர், ஐதர் இட் மே பி எ லென்த்தி கேரக்டர் ஆர் அ ஸ்மால் கேரக்டர். எதுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்தபடி எடுத்துக்கிடும். ஸ்மால் கேரக்டர் 5 கேரக்டர்ஸ் உள்ள பேருனா அதுக்கு தகுந்தபடி இந்த எலாஸ்டிக் மாதிரி எலாங்கேட் பண்ணிக்கிடும். ஒரு 20 கேரக்டர்ஸ் இருக்கா, அதுக்கு ரிலேட்டடாக வேர்கேர் வேரியிங் வேரியபிள் வித் கேரக்டர் ஸ்ட்ரிங். அது என்னது? ஃபிக்ஸர் வித் கேர் அப்படின்னாலே ஃபிக்ஸர் வித் ஸ்ட்ரிங், வேர்கேர் வேரியபிள் வித் ஸ்ட்ரிங். ஓகே, தென் அகைன் டெசிமல் அப்படின்னு சொன்னால் என்னது? ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸை மென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா டைப்பை கொடுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் ஒரு நம்ம அந்த ஃபீல்டு சொன்னோன்னா மார்க் ரெஜிஸ்டரில் வெர்டிக்கல் என்டிட்டி, ஹரிசாண்டல் என்டிட்டி. வெர்டிக்கல் என்டிட்டி தான் இண்டிவிஜுவல் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். அந்த இண்டிவிஜுவல் ஃபீல்டில் நாம் ப்ரொவைட் பண்ணுற அந்த பர்டிகுலர் டேட்டா இந்த கொடுத்துருக்கிற டேட்டா டைப்பில் ஏதாவது ஒன்றா இருக்க முடியும். அந்த டேட்டா டைப்பை நம்ம ப்ரீ டிட்டர்மின்டாக முதலே கொடுத்துருவோம். அதை SQL ரெகக்னைஸ் ஒன்லி டெக்ஸ்ட். அந்த ஃபர்ஸ்ட் இதிலே பாரு 2 பேஜ் நம்பர் மேலே ANSI SQL ஸ்டாண்டர்ட் ரெகக்னைஸ் only text and numeric data type, while some commercial program use other data types like date, time. இப்படியெல்லாம் it can vary ஆகிட்டு இருக்கும். நார்மலாக ANSI SQL இந்த 2 டேட்டா டைப்பை தான் இது பண்ணுது. இன்னும் வேறு சேஞ்சஸ் இருக்குது. டேட், டைம், எனிதிங் கேன் ஆல்சோ ப்ரொவைடட். இப்போ பாரு டெசிமல் அக்யூரசி, 4 டெசிமல் அக்யூரசி, 5 டெசிமல் அக்யூரசி, இப்படியெல்லாம் நம்ம பார்த்துருக்கீங்க. டெசிமல் ப்ரிசிஷன், இது டெசிமல் அக்யூரசிக்காக இது. இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இட் ரெப்ரசன்ட்ஸ் அ ஃப்ராக்ஷனல் நம்பர் சச் அஸ் 15.2, 0.123. Here the size argument consists of 2 parts. 2 பார்ட் இருக்குது. ஒன்று precision and scale. The precision indicates how many digits the number may have and the scale indicates the maximum number of digits to the right of the decimal point.
The size 5,2 indicates precision as 5 and scale as 2. Precision scale. Decimal நாலே ரெண்டு பார்ட் இருக்குது. First two parts, one is precision and another one is scale. Precision, how many digits இருக்குதுன்னு சொல்லுது. And the next scale indicates the maximum number of digits to the right of the decimal point. அந்த last decimal digit வரைக்கும் எத்தனை ரெண்டு பார்ட் ப்ரெசிஷன் ஸ்கேல் ஞாபகம் வச்சுக்கலாமா? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் நியூமரிக் அப்படிங்கிறது என்ன டேட்டா டைப்? டெசிமல். இட் இஸ் சேம் அஸ் டெசிமல் எக்ஸப்ட் தட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஜிட் மே நாட் எக்ஸீட் த ப்ரெசிஷன் ஆர்குமெண்ட். நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ. இட் மே நாட் எக்ஸீட் த ப்ரெசிஷன் ஆர்குமெண்ட். அங்கே ஸ்கேல் கிடையாது. எதில்? நியூமரிக் டேட்டா டைப்பில். டெசிமலில் தான் ஸ்கேல் உண்டு. அடுத்த இன்ட். இங்கே டெசிமல் பாயிண்ட்டே கிடையாது. நம்பர் வித்தவுட் எனி டெசிமல். சைஸ் ஆர்குமெண்ட் இங்கே நம்ம சொல்லலை. அடுத்து ஸ்மால் இன்ட். டிஃபால்ட். இட் இஸ் சேம் அஸ் இன்டீஜர் பட் த டிஃபால்ட் சைஸ் மே பி ஸ்மாலர் தேன் த இன்டீஜர். அண்ட் ஃப்ளோட் பாரு, இட் ரெப்ரசன்ட்ஸ் அ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் இன் பேஸ் 10 எக்ஸ்போனன்சியல். இப்போ 2 power 10 6.23 into 10 power 15 10 power 23 இப்படிலாம் போடுவோம்ல, அந்த மாதிரி அந்த ப்ரெசிஷன் ஃப்ளோட். that type of data type is called as float data type. And real here also the same thing, float மாதிரி தான். it is same as float except the size argument is not used and may define a precision up to maximum of 64. Then double, same as real except the precision may exceed 64. ஸோ இந்த டேட்டா டைப் தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து அந்த என்டிட்டி தட் இஸ் ஃபீல்டில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ப்ரொவைட் பண்ணலாம். என்னென்ன டேட்டா டைப்புன்னு அந்த பர்டிகுலர் டேட்டா டைப்பை கரெக்டாக கொடுத்துட்டோன்னு சொன்னால் அந்த டேட்டா டைப்பை மட்டும் அந்த ஸ்ட்ரக்சரில் அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணலாம். ஓகேயா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த சாப்டரில் நம்ம கொஞ்சம் ரெண்டு டூ யூ நோ இருக்குது. அதில் பாரு எஸ்கியூஎல் அண்ட் மைஎஸ்கியூஎல். எஸ்கியூஎல்ங்கிற வேர்டை பார்த்த உடனே தெரிஞ்சோடனே இட் இஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தட் இஸ் யூஸ்டு டு ஆக்சஸ் டேட்டாபேஸ். அண்ட் மைஎஸ்கியூஎல் இஸ் அ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் லைக் SQL Server, Oracle, Informex, Postgres, etc. MySQL is a RDBMS. MySQL is a programming language. MySQL is a RDBMS. It is a database management system. Okay, அடுத்த நெக்ஸ்ட் பாரு வேம்ப். இட்ஸ் இது ஒரு ஆப். பாரு இது என்னன்னு பாரு. இந்த MySQL நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா அந்த வேம்ப்புங்கிற அந்த ஆப்பை நம்ம கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி தான் ஆகணும். இதை கண்டிப்பாக பாரு. இதை வேம்ப் அப்படின்னா W refers to Windows and A refers to Apache and M refers to MySQL and P refers to PHP. அப்போ வேம்ப் it is used for web development and internal testing but may also be used to serve live websites. It's installed as a software bundle. இது ஒரு சாஃப்ட்வேர் பண்டில். நிறையா ஒரே சாஃப்ட்வேர் கிடையாது. ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் தனியாக இல்லை. விண்டோஸ் அப்படிங்கன்னா அது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இது பாரு. இதில் என்னெல்லாம் இருக்குது? வேம்புக்குள்ளே ஒரு பண்டில் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது? விண்டோஸ் இருக்குது, அப்பாச்சி இருக்குது, MySQL இருக்குது, PHP. இட் இஸ் அ சாஃப்ட்வேர் பண்டில். ஓகேயா? தெரிஞ்சுக்கிடுவோம். ஸோ இந்த சாப்டரில் நம்ம கொஞ்சம் என்ன எது வரைக்கும் ஒரு ஃபியூ பேஜஸ் பார்த்துருக்குறோம். 2 or 3 pages பார்த்துருக்குறோம். ஸோ கோ த்ரூ த பேஜஸ் அண்ட் ஸ்டடி த லெசன்ஸ் கேர்ஃபுல்லி. இந்த டைமை கரெக்டாக பயன்படுத்திடுங்கம்மா. we can see in the rest of the chapters in the next video. Okay da, thank you, take care.